வணக்கம் தமிழா, இது உங்கள் மிஸ்டர் தமிழா. நாங்கள் வசந்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் டைட்டிலே பார்த்துருப்பீங்க. நெருப்பு மழை கேட்கவே ரொம்ப புதுசாக இருக்குல்ல? ஆமாம் நண்பா, நம்ம நிறையா சினிமாஸில் பார்த்துருப்போம். இந்த ஹீரோஸ் நடக்கும்போது பேக்கில் நெருப்பு மழையாட்டம் கொட்டும், ஃபைட் சீன்ஸ்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ். ஊரெல்லாம் கொரோனா வந்துருக்குன்னு எல்லாம் பயந்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வீட்லேயும் அந்த பயம் எல்லாருக்கும் இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டில் சொல்கிற மாதிரி சேஃப்டியாக இருக்கிறது நம்ம நல்லது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் எனக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக், ஒரு கமெண்ட், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் மிஸ்டர் தமிழா. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, நம்ம வீடியோக்குள்ளே வந்துட்டோம். ஸோ அந்த நெருப்பு மழை அதை செய்யறதுக்கு நம்ம என்ன பொருள் அப்படின்னு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், தெரியாமல் இருக்கும். ஸ்டீல் ஹூல் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இது எல்லா கடைகளிலும், அதாவது ஹார்ட்வேர் கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இந்த ஸ்டீல் ஹூல் இதில் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிரேட் 000 இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த ஸ்டீல் ஹூல் வந்து ஹார்ட்வேர் ஷாப்ஸில் எல்லா இடத்துலையும் கிடைக்கும். இதை நான் ஆன்லைனில் செக் பண்ணேன். ஆன்லைனில் இப்படி பிரிச்சிங்கன்னா வந்துகிட்டே இருக்கும். ஆன்லைனில் 300 rupees இருந்தது. பட் இங்கே நான் லோக்கலில் வாங்குறப்போ இதோட ப்ரைஸ் வெறும் 30 ரூபா. ஸோ அதனால தான் நான் இதை ஆஃப்லைன்லேயே வாங்கிட்டேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது இதை ஆஃப்லைனில் வாங்கிக்கோங்க. இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீல் ஹூலில் நீங்கள் பிரிச்சுட்டாலும் சரி, பிரிக்காமலாம் சரி, அது உங்களோட விருப்பம். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ஒயர், ஒரு பிட்டு ஒயர், ஏதாச்சும் ஒரு ஒயர், ஒரு கம்பி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அந்த டைமில் அதை எடுத்துக்கோங்க. ஒரு கம்பியோ ஒயரோ எடுத்து இது நல்லா இப்படி கட்டிக்குங்க. ஃபஸ்ட்டு இதை கொஞ்சம் தனிமையாக இருக்கிற இடத்துல, யாரும் ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல பண்ணிங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும். ஓகே, இதை கட்டியாச்சு. ஸோ இப்போ இதை அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வத்தி பெட்டியால் பற்ற வச்சுட்டா போதும். நீங்கள் ஃபயர் பண்ணிவிட்டு வத்தி பெட்டி இருக்குங்க இல்லையா, இப்போ ஸ்டாப் பண்ணிக்கோ. ஓகே நண்பா, இந்த வீடியோ நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நம்ம இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் வசந்த்.